சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் வாடகை சட்டம் 2019 இந்த சட்டத்தை குறித்து தான். இந்த சட்டம் ஏற்கனவே இயற்றப்பட்டு இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 2019 தான் அமலுக்கு வந்தது. இந்த சட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில உரிமையாளர்கள், அதாவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க மற்றும் அங்கே குடியிருக்க வரும் வாடகைதாரர்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எந்த அளவில் நடைமுறையில் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் சுய பரிசோதனை செய்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் அமலுக்கு இத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை யாரெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியலினுடைய விவரங்கள் மிகவும் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பதிவில் லிங்கில் கொடுத்திருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு நேரடியாக சென்றால் அந்த வெப்சைட்டில் எல்லா விவரங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்னையை சார்ந்தவர்களோ அல்லது வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்களோ எந்த பகுதியில் வசிப்பவர்களாக இருந்தாலும் அந்த பகுதிக்குரிய லிங்க் கொடுத்துருப்பாங்க. சென்னை, வெள்ளூர், திருப்பத்தூர், அது மாதிரி கோயம்புத்தூர், மதுரை, அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரையும் குறிப்பிட்டு அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கில் நீங்கள் கிளிக் செய்தால் அதில் முழு விவரமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன விவரம் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடுவதாக இருந்தாலும் வீட்டின் சொந்தக்காரரும் வாடகைக்கு வருபவரும் இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் அப்படிங்கிறத விட இப்போ வரைக்கும் கூட இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டின் உரிமையாளர் அட்வான்ஸ் தொகையாக அவர் நினைத்த தொகையை தான் அட்வான்ஸ் தொகையாக வாங்குவார். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 6 மாத வாடகை தொகையை கூட அட்வான்ஸ் தொகையாக வாங்குவாங்க. ஆனால் இந்த சட்டம் அமலுக்கு வந்ததிலிருந்து 2 மாதம் மட்டும்தான், 2 மாதம் அவங்களுடைய வாடகை தொகையை மட்டும்தான் அட்வான்ஸ் தொகையாக வாங்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்க, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லை. இந்த வாடகை ஒப்பந்தத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு செய்வது அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவு கட்டணம் செலவாகும், சார்பதிவு அலுவலகம் சென்று வர வேண்டும், அதை திருப்பி அவங்கள வேறு ஒரு வாடகைதாரரை நியமிக்க வேண்டும் என்றால் அதற்கும் பதிவு செய்ய செல்ல வேண்டும். அப்படிங்கிறது பண செலவு, நேர விரயம், இப்படியெல்லாம் நிறைய காரணங்களை முன்வைத்து யாரும் பதிவு செய்ய விரும்புவதில்லை. ஆனால் இந்த சட்டத்தின்படி கட்டாய பதிவு செய்ய வேண்டும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த பகுதியில் வசிக்கிறீங்களோ அந்த பகுதிக்குரிய சப் கலெக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கலெக்டருடைய அலுவலகத்தில், மாவட்ட கலெக்டருடைய அலுவலகத்தில் ஒரு தனிப்பிரிவு இயங்கும். அங்கே சப் கலெக்டர் அவங்க இந்த வாடகை ஒப்பந்தத்தை அல்லது வாடகை தொடர்பான விஷயங்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பகுதிக்கு யாரை நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரமும் இங்கே குறிப்பிட்டிருக்கும். இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சப் கலெக்டர், ஆர்டிஓ, அவங்க 2 பேரும் இதற்கு பொறுப்பானவர்களாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பகுதிக்குரிய இணையத்தில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதற்கான விவரங்கள் உங்களுக்கு முழுவதுமாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாடகை ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறவங்க இங்கே பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நேரடியாக செல்ல வேண்டுமா அந்த அலுவலகத்துக்கு அப்படின்னா அதற்கு அவசியம் இல்லை. நேரடியாகவும் செல்லலாம். அல்லது இவர்கள் ஒரு இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. அந்த இணையத்தில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதில் நீங்கள் முதல்ல லாகின் செய்து கொண்டு உங்கள் விவரங்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இருவரும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அங்கே பதிவு செய்யலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதிலே ஒரு யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் பதிவு செய்வதற்கான சிக்கல்கள் ஏற்பட்டால் அந்த மொபைல் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம வாடகை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா உங்களுடைய வாடகை, அட்வான்ஸ் தொகை எல்லாமே எப்போ காலி செய்ய வேண்டும், என்னென்ன நிபந்தனை அப்படிங்கிற எல்லா விவரமும் அந்த அக்ரிமெண்ட்டில் இடம்பெற்றிருக்கும். முக்கியமாக நீங்கள் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்கள் சின்ன ரிப்பேர் யார் பண்ணுவாங்க, பெரிய ரிப்பேர். சின்ன ரிப்பேர், பெரிய ரிப்பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்க தேவையில்லை. வீட்டில் ஏதாவது லைட் பீஸ் போயிருக்கு, இல்லை வேறு ஏதாவது சின்ன பராமரிப்பு வேலைகளாக இருந்தால் அதில் வீட்டில் குடியிருப்பவங்க தான் நிச்சயம் செய்வாங்க. அது எல்லா இடத்திலும் நடைமுறையில் இருக்கக்கூடியது தான். அதே போல் தண்ணீர் வரக்கூடிய மோட்டார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக வீட்டின் உரிமையாளருடைய பொறுப்பில் தான் வரும். அதனால்
இதையெல்லாம் கூட அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்களா, இந்த பெரிய பெரிய செலவுகளை இவங்க செய்ய மறுத்தால், அதாவது வீட்டின் உரிமையாளர் செய்ய மறுத்தால் அதை வாடகைதாரரே செய்துவிட்டு அவங்களுடைய மாத வாடகை ஒருவேளை அவங்க மாத வாடகை 15,000 கொடுப்பவராக இருந்தால் 5,000 ரூபாயோ அல்லது கொஞ்சம் தொகையையோ அவங்க கட் செய்துவிட்டு பிடித்து கொண்டு மீதி தொகையை நில உரிமையாளரிடம் கொடுக்கலாம். அதே போல் வாடகைதாரர் சின்ன சின்ன பராமரிப்பு வேலையை செய்யாமல் விட்டால் அதை லேண்ட்லார்ட் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாடகைதாரர் கொடுத்திருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொகையிலிருந்து கழித்து கொண்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்க, வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லார்டு இருக்காங்க இல்லைங்களா, வீட்டின் உரிமையாளர், அவங்க வீட்டை பராமரிக்க சென்று வரலாம் வீட்டுக்கு. எப்போ அப்படின்னீங்களா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுங்களா. அப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்க காலை 7 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள் அவங்களுடைய வீட்டுக்கு சென்று வீட்டை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பராமரித்து விட்டு வரலாம். அல்லது வீட்டில் பராமரிப்பு வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்தால் அதை செய்துவிட்டும் வருவதற்கான வாய்ப்பை இந்த சட்டம் கொடுக்கிறது. இதிலே ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லார்ட் நிறைய பேருக்கு அவங்களால டைரெக்டாக அந்த வீட்டை போய் பராமரிக்க முடியாது இல்லைங்களா. அது மாதிரி சமயத்தில் அவங்க யாரையாவது நியமிப்பாங்க, அவங்கள ப்ராப்பர்ட்டி மேனேஜர்னு சொல்கிறாங்க. இவங்க மூலமாகவும் கூட வாடகை வசூலித்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரிங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. வீட்டின் உரிமையாளர் உடனடியாக வீட்டை காலி செய்ய சொல்கிறாரு, அல்லது வீட்டில் தங்கியிருக்கக்கூடியவங்க வீட்டை காலி செய்ய மறுக்கிறார்கள். இப்படி வீட்டு ஓனருக்கும் வாடகைதாரருக்கும் இடையே இருக்கக்கூடிய சண்டைகள் மாமியார் மருமகளை போன்ற ஒரு சுவாரஸ்யமான சண்டைகள் அப்படிங்கிறத விட நிறைய இடங்களில் இது விபரீதமான சண்டைகளாக கூட முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம முன்னாடியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் நீதிமன்றத்தை தொடர்பு கொள்வோம். இந்த சட்டத்தின்படி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவங்க ஆர்டிஓ அலுவலர், இதுக்குன்னு அத்தாரிட்டி ஆஃபீஸர் நியமிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. அவங்க சப் கலெக்டர், அதுக்கு அடுத்தது ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் புகார் கொடுக்கலாம். இதற்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ட்ரிபுனல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்க போகிறாங்க. இது வரைக்கும் தொடங்கலை. ட்ரிபுனல் கோர்ட், அதாவது ரெண்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்ட் கோர்ட் இதன் மூலமாக தொடங்க போகிறாங்க. ரெண்ட் கோர்ட்டுக்கு அடுத்த நிலையாக இதற்கான ஆணையங்கள் செயல்படும். அதனால் அத்தாரிட்டி ஆஃபீஸர், ஆர்டிஓ, ரெண்ட் கோர்ட், ஆணையங்கள் இந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் புகார் கொடுப்பதற்கான வசதிகளை இந்த சட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் யார் யாருக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றளவும் பேசப்படுகிற ஒரு விஷயம் என்ன, இந்த சட்டம் அமலுக்கு வந்ததிலிருந்து இன்றளவும் பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லேண்ட்லார்டு, அதாவது வீட்டின் உரிமையாளருக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் என்ற வகையில்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது எது எப்படியோ, ஆனால் இப்படி ஒரு சட்டம் முழுவதுமாக நடைமுறைக்கு வந்தால் நிச்சயம் பயனளிக்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.